பிரேக்கிங் நியூஸ். வெளிநாடுகளில் வேலை செய்யும் இலங்கையர்களுக்கு நற்செய்தி. ஓய்வூதிய திட்டத்தை பட்ஜெட்டில் சேர்க்க ஜனாதிபதி உத்தரவு. வணக்கம். நேற்று வெளியாகியுள்ள முக்கிய செய்திக்கு வரவேற்கிறோம். வெளிநாடுகளில் வேலை செய்து நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு ஊழியர்களுக்காக முன்மொழியப்பட்டுள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள சிக்கல்களை உடனடியாக தீர்த்து 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அந்த திட்டத்தை சேர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 பட்ஜெட் தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்குவதால் அவர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிலையான ஓய்வூதிய திட்டம் அவசியம் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். இதனுடன் சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை மாவட்ட மட்டத்தில் வேகமாக நடைமுறைப்படுத்த புதிய நிதி ஒதுக்கீட்டு முறையும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மேலும் சிகிரியா, கலேவல மற்றும் திருகோணமலை பகுதிகளில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை பல துறைகள் இணைந்து செயல்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொள்முதல் நடவடிக்கைகளில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்திலேயே கொள்முதல் செயல்முறைகளை ஆரம்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தூதரக சேவைகளை டிஜிட்டல் முறையில் மேம்படுத்துவது, சுற்றுலா வளங்கள் தொடர்பான அறிக்கைகளை விரைவாக தயாரிப்பது மற்றும் 2030ஆம் ஆண்டுக்குள் சுற்றுலாத்துறைக்கு தேவையான 8 இலட்சம் மனிதவளத்தை உருவாக்கும் திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற உடனடி செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே, எங்களின் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய செய்தி உடனுக்குடன் பெறுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள். நன்றி.